ஹரே கிருஷ்ணா. ஸோ போன வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பிரஜ்மண்டல் பரிக்கிரமா பற்றி நம்ம லாங் வீடியோஸ் போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுட்டு அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, பொதுவாக இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி இப்போ பிரஜ் மண்டல் பரிக்கிரமா, முதல்ல பரிக்கிரமானா என்னன்னா பிரதட்சணம், நம்ம இப்படி வலம் வருவோம் இல்லையா, சுற்றி வர்றது பேர் தான் பரிக்கிரமா அப்படின்னு சொல்றது. ஸோ பிரஜ் மண்டல்னா கிருஷ்ணர் பிறந்து வளர்ந்து இந்த இந்த ஊர்கள் எல்லாம் பிரஜ் பூமி அப்படின்னு சொல்ற வழக்கம். ஸோ பிரஜ் மண்டல் பரிக்கிரமானா அந்த 12 வனங்களையும் சுத்தி வர்றதுக்கு பேர் தான் பிரஜ் மண்டல் பரிக்கிரமா. கோவர்தன் பரிக்கிரமா, பிருந்தாவன் பரிக்கிரமா இதெல்லாம் இருக்கு. ஸோ அதோட கைடன்ஸ் வந்து நான் ஒரு புக்கை ரெஃபர் பண்ண, அந்த புக்கை வச்சு நம்ம கண்டிப்பா அதோடைய விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுப்போம். அந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவா வந்து, நான் வாங்கினது வந்து பிருந்தாவன் இஸ்கான்ல வாங்கினேன். அது எவ்வளவு விலைன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இங்க லோக்கல் உங்களுக்கு நியர்பை இஸ்கான் டெம்பிள் இருந்ததுன்னா நீங்க அங்க விசாரிக்கலாம். அப்படி அங்க கிடைக்கலன்னா யாராவது பிருந்தாவனம் போற டிவோட்டிஸ் கிட்ட நீங்க கேட்டு அந்த புக்கை வாங்கிக்கலாம். பிரஜ்மண்டல் பரிக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இன்னைக்கு நான் பேச போற டாபிக் என்னன்னா, ஐ திங்க் இட் ஷுட் பி அன் இன்ட்ரெஸ்டிங் டாபிக் ஃபார் எவ்ரி ஒன். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது, எங்க அப்பா நான் ரொம்ப சின்ன வயசுல இருக்கும்போதே ஐ லாஸ்ட் மை ஃபாதர், லைக் த சென்ஸ் வென் ஐ வாஸ் இன் டீனேஜ். எங்க அப்பா வந்து என்ன பண்ணான்னா, நிறைய அமானுஷமான விஷயங்கள்லாம் சொல்லுவா. இது உண்மையாவே எங்க அப்பாவோட வாழ்க்கையில நடந்திருக்குன்னு எங்க கிட்ட பல தடவை எங்க அப்பா சொல்லியிருக்கா. எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபீவர் ரொம்ப அதிகமா போய் டாக்டர் வந்து இல்ல, ஹோப்லெஸ், இதுக்கு மேல காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி எங்க அப்பா வந்து தன்னுடைய சரீரத்தை விட்டு வெளில வந்ததாகவும், 2 தூதர்கள் யம தூதர்கள் வந்து எங்க அப்பாவை கூட்டின்னு போனதாகவும், ரொம்ப ஃபாஸ்டா அந்த வேகம் வந்து நம்மளால ஹியூமன் கால்குலேஷன்ல சொல்ல முடியாத அளவுக்கு வேகமா அவ போனதாகவும், அதுக்கப்புறம் அந்த டாக்டர் ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து எங்க அப்பா திரும்பியும் அந்த கான்சியஸ்க்கு வந்ததாகவும் எங்க கிட்ட பல தடவை இந்த இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கா. இப்ப நம்ம ஆன்லைன்ல போடுறோம், எஸ்பெஷலி வந்து நிறைய வெளிநாட்டு சேனல்ஸ்ல அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நிறைய வந்து அவ போடுவா. சில பேர் வந்து ஃபேக்கா ஒரு ரிலீஜியஸ் ஃபெய்த்தை கிரியேட் பண்றதுக்காக போடுறா. பட் ஆனா உண்மையா நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னா கட்டாயமா இருக்கு. ஏன்னா இது மெயின்லி வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நடந்த இன்சிடென்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். நான் இப்போதைக்கு ப்ரிசைஸா இந்த லொகேஷன் இந்த பர்சன் அப்படின்னு சொல்லல, நிறைய இந்த மாதிரி உதாரணங்களை ஜஸ்ட் எடுத்து காட்டுறேன். இதுல வந்து த்ருவ் ராத்தி இருக்கார் இல்லையா, தட் இஸ் யூடியூபர் ஃபேமஸ் த்ருவ் ராத்தி. அவர் ரீசெண்டா ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை வச்சு நான் சொல்றேன். அது ஹிந்தி சேனல்னால சில பேருக்கு ஹிந்தி புரியாததுனால நான் அதை தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்ன ஆகும்னா, ஒரு லேடி வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு போறா, ஒரு பிரெயின் சர்ஜரி. அவரோட காது கண்ணு எல்லாமே அந்த மெடிக்கல் டேப் போட்டு ஃபுல்லாவே லாக் பண்ணிருக்கு. கொஞ்சம் அந்த தட் இஸ் அந்த ஆப்ரேஷன் பண்ண பிரெயின் டெட் ஆயிட்டது, கிளினிக்கலி டெட்ன்றதை ப்ரூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருது, ஆப்ரேஷனும் சக்சஸ் ஆயிடுறது. அதுக்கப்புறம் அகைன் ஷீ கெட்ஸ் பேக் டு ஹர் கான்ஷியஸ்னஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி மூவ் வந்து அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஈவன் அந்த சிபிஆர் கொடுப்பால, அந்த ஹார்ட் பீட்டை திரும்பி வர வைக்கிறதுக்கு, அது வந்து 2 தடவை கொடுத்ததா அவ சொல்றா. ஈவன் டாக்டருக்கே ஞாபகம் இல்லையா அது 2 டைம்ஸ் கொடுத்தது, ஆனா ஷீ ரிமெம்பர்ஸ். அப்போ கம்ப்ளீட்லி கான்ஷியஸே இல்லாத அந்த உடம்பு, ஏன்னா எப்படியுமே வந்து அனஸ்தீஷியா கொடுத்துதான் ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. ஈவன் செமி கான்ஷியஸ்ல இருந்தா கூட ஓரளவுக்கு அவங்க பேசுறத வேணா காதுல விழுமே தவிர, கண்டிப்பா அங்க வச்சிருக்கிற ஐட்டம்ஸோ இல்ல நம்மளுக்கு எக்ஸ்டர்னலா என்ன கொடுக்குறாங்கன்னு இதெல்லாம் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. சோ அவ வந்து என்ன சொல்லியிருக்கான்னா, எத்தனை சிசர்ஸ் வைக்கப்படுறது, ஆபரேஷன் தியேட்டர்ல என்னென்னலாம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொண்டு வரப்பட்டது, டாக்டருக்கும் நர்ஸுக்கும் நடுவுல என்ன கான்வர்சேஷன் நடந்தது, அந்த மாதிரி எல்லாமே அவ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா. ஸோ இதுக்கு வந்து சயின்டிபிக்கலி யார்கிட்டயுமே ஆன்சர் கிடையாது. ஸோ சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி இது ரெண்டும் பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும், ஒரே டைம்லயே டிராவல் பண்ணும். பட் சயின்ஸ் வந்து வெளியில நின்றுடும், ஸ்பிரிச்சுவாலிட்டி உள்ள போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம பயங்கரமான காஸ்ட்லியான மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஷூஸ் ஒன்று வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கோடிக்கணக்கில் அந்த ஷூ இருக்குன்னு கூட வச்சுப்போமே. ஆனா ஒரு கோவிலுக்குள்ள போகும்போது அந்த ஷூவை நம்ம வெளியில கழட்டிட்டு தான் போகணும். ஆனா ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு துளசியோ இல்ல வேற ஏதாவது ஒரு வில்வ இலையோ ஒரு புஷ்பமோ எடுத்துன்னு போனா அதை வந்து நம்ம தாராளமா கோவிலுக்குள்ள எடுத்துன்னு போகலாம். ஸோ திஸ் இஸ் வேர் சயின்ஸ் எண்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டார்ட்ஸ். நம்ம சரீரம் வந்து 3 லேயர்ஸ் இருக்குன்னு சொல்லுவா. ஒண்ணு வந்து இந்த ஸ்தூல சரீரம், நம்ம வந்து இந்த கிராஸ் பாடி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவா.
அது வந்து மண், புத்தி, அகங்காரம், தட் இஸ் மனசு, புத்தி, அகங்காரத்தால ஆனது. அதுக்குள்ளதான் ஆத்மா இருக்குன்னு. சோ ஆத்மா வந்து சச் சித் ஆனந்தம், தட் இஸ் எட்டர்னல் பிளிஸ்ஃபுல் அண்ட் ஆல்வேஸ் ஹாப்பி, அதுல ஆனது இந்த வந்து ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது. இதே துருவராத்தியோட அதே வீடியோல என்ன சொல்லியிருந்தானா, ஒரு ரிசர்ச் நடந்துதான். என்னன்னா, இப்போ ஆத்மா இருக்கு, அந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கணும்ல, உடம்புக்குள்ள அது இருக்குன்னா ஒரு வெயிட் இருக்கணும். இப்போ ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம ஒரு ஐட்டம் வச்சு வெயிங் மிஷின் மேல வச்சோம்னா 50 கிராம் இருக்கு, அதுல இருந்து ஒரு 5 கிராம் அதுக்குள்ள இருக்கிற வெயிட் எடுத்துட்டோம்னா அப்ப அது 45 கிராம் இருக்கும்ல. அந்த மாதிரி இந்த ஆத்மா, இந்த சூக்ஷ்ம சரீரம், இதுக்கெல்லாம் வெயிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணலாம், ஒரு மரணிக்கும் தருவாயில இருக்கிற ஒருத்தரை வந்து வச்சுட்டு அந்த உயிர் பிரியும் போது அந்த வெயிட் பார்த்தோன்னா 21 கிராம்ஸ் கம்மியா இருக்குதான். இந்த மாதிரி 2-3 ரிசர்ச் நடக்கும்போது நிஜமாவே 21 கிராம்ஸ் கம்மியாகும் போது, ஓ இந்த ஆத்மாவோட வெயிட் வந்து 21 கிராம்ஸ் தான் அப்படின்னு ஒரு எடை போட்டாங்க. அதுக்கப்புறம் அது தப்பு அப்படின்னு ப்ரூவ் பண்ணி, சரி இது நாய்களோட உடம்புல வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாய்களை வளர்த்து நாய்கள் இறந்து போகும்போது பார்த்தோன்னா அதுல எந்த வேரியேஷனும் வரலையா. உடனே வந்து பிற மதத்துல எஸ்பெஷலி கிறிஸ்டியானிட்டியில வந்து அனிமல்ஸ்க்குலாம் ஆத்மாவே இல்லை அப்படின்ற ஒரு டிபேட் வருது. அதனால இல்ல இந்த ஆத்மாக்கு 21 கிராம்ஸ்ன்றத ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கியூமெண்ட்ல இன்னும் அந்த டிபேட் நடந்துட்டு இருக்கு. பட் பகவத்கீதையில கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஆத்மா வந்து ரொம்ப ரொம்ப அணுவானது. நம்ம ஆட்டம் சொல்றோம் விட அதை விட ஒரு சின்ன பாயிண்ட் தான். அதாவது இந்த கேஷம் இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஹேரை ஒரு டாட் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு மயில நம்ம இது பண்ணிட்டு ஒரு டாட் வைக்கிறோம் வச்சுக்கோங்க, அதை 10,000 டைம்ஸ் டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு டைமென்ஷன் இருக்குமோ அதுதான் ஆத்மாவோட டைமென்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. சோ இது கண்டிப்பா ஹியூமனோட ஐஸ்லயோ இல்ல ஈவன் மைக்ரோஸ்கோப்லயோ எந்த விதமான லேட்டஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ்னாலயோ இதை பார்க்க முடியாது. அதனால ஆத்மா வந்து ஆத்மாக்கு என்ன வெயிட், அதை கண்ணுக்குள்ள பார்க்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் பகவத்கீதை 2nd சாப்டர்ல ஆத்மா பத்தி பேசும்போது அதை நீர்னால அழிக்க முடியாது, நெருப்புனால எரிய வைக்க முடியாது, வெப்பன்னால கட் பண்ண முடியாது, ஆத்மாவை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்ற. சோ இந்த ஆத்மா என்ன ஆறுது அப்படின்னா, தன்னுடைய கர்மாக்கு ஏத்த மாதிரி அந்த சூக்ஷ்ம சரீரத்தோடைய அந்த மண், புத்தி, அகங்காரம், அந்த ஈகோவெல்லாம் கேரி பண்ணி அடுத்த சரீரத்துக்கு அது போறது. அது என்ன லாஜிக்ல அது அடுத்த சரீரத்துக்கு போறதுன்னா, பேஸ்ட் ஆன் த கர்மா. 86 லட்சம் பிறவிகள் இருக்கு. அந்த 86 லட்சம் பிறவிகள்ல என்ன மாதிரி கான்சியஸ் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மா அடுத்த சரீரத்தை அடையிறது. அப்போ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது, இது வந்து அஜாமிலனோட கதை படிச்சோம்னா உங்களுக்கு புரியும். நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி பார்த்தது அஜாமிலன். அந்த டைம்ல விஷ்ணு தூதர்களும் யம தூதர்களும் வந்து பேசினதை பார்த்து வாழ்நாள் ஃபுல்லா தவறான வாழ்க்கையை வாழ்ந்த அஜாமிலன் திருந்தி, இன்னும் வெகு சில நாட்களே இருந்த அஜாமிலன் தன்னுடைய தவறெல்லாம் திருத்திண்டு ஹரித்வாரம் போய் மோட்சம் அடைஞ்ச கதையை நம்ம பார்க்கலாம். இந்த நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல மெயினா ஒரு விஷயம் எல்லாருமே சொல்றது என்னன்னா, டனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு டனலை பார்த்தோம், அந்த டனலோட எண்டுல ஒரு லைட்டை பார்த்தோம், ஒரு டனலோட எண்டுல லைட்டை பார்த்தோம். நிறைய பேர் சொல்றோம் அது என்ன அப்படின்னா நவத்வாரம். நம்மளுடைய சரீரத்துல 9 விதமான துவாரங்கள் இருக்கு. நம்மளுடைய கருட புராணத்துல என்ன சொல்லப்படுறதுன்னா, மேல் வழியா, கண் வழியா, காது வழியா, மூக்கு வழியா பிரியிற உயிர் வந்து நல்ல கதி அடையும். கீழ் வழியான துவாரங்களை எக்ஸிட் பண்ற ஆத்மாக்கள் வந்து துர்கதி அடையும்னு சொல்றோம். சோ அந்த டனல் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, நம்மளுடைய சரீரத்துல இருந்து அந்த ஆத்மா வெளில வருது இல்லையா, அந்த துவாரம் வழியா வரும்போது இருட்டா தானே இருக்கும். அந்த துவாரம் உள்ளுக்குள்ள எங்க லைட் இருக்கு, அதோட எண்டுன்றது அந்த டனலோடைய வெளியில வரும்போது அந்த லைட்டு தெரியாதான் டனல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய உறவுகள், இறந்த பாட்டி, தாத்தா, தன்னுடைய நண்பர்கள் இவாளாம் என்ன கூப்பிட்டு போறதுக்கு வந்தா அப்படின்வா. யம தூதர்களை பார்த்தோம் அப்படின்வா. ரிலீஜியஸ் பேஸ்டாவும் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது முக்கியமா கருதப்படுறது என்ன அப்படின்னா, அந்த ஒரு 7 மினிட்ஸ், லாஸ்ட் 7 மினிட்ஸ், அதாவது அந்த 7 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் பண்றோமோ அதெல்லாம் ஃபிளாஷ் ஆகுமா. ஆனா வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோன்றது எவ்ரிதிங் இஸ் பீன் ரெக்கார்டட், அது எல்லாமே ஃபிளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்றா. சோ இதெல்லாம் வந்து நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம படிக்கிறது. இந்த மாதிரி யாத்திரைகளோ பரிக்கிரமாவோ இந்த சித்த சுத்தியை எதுக்கு நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா, நம்ம பிறந்ததுல இருந்தே இறப்பு வந்து நிர்ணயம் ஆயிடுது. ஒரு நாள் தடவை நம்ம ஒரு நாள் ஒரு வருஷமும் போகும்போது பர்த்டே கொண்டாடுறோம். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகிட்டே வருது. நம்மளுக்கு என்ன ஸ்டிபுலேட்டட் டைம் இங்க இருக்கோ அதுல ஒரு வருஷம் ஆக்சுவலி நம்மளுக்கு கம்மியாதான். ஆனா நம்ம என்ஜாய் பண்றோம் அந்த டேவை. ஆனா அது எதை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா, மோட்சத்தை நோக்கி தான் போகணும். ஏன் அப்படின்னா, சுவாமி தேசிகர் என்ன சொல்றேன்னா, ஒரு கிணறு இருக்கு இல்லையா, ஒரு கிணறுல ஒருத்தன் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி உள்ளுக்குள்ள விழுந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாட் இஸ் த பாயிண்ட்? அவன் ஜம்ப் பண்ணா எதுக்காக ஜம்ப் பண்ணா, அந்த கிணத்துக்குள்ள விழக்கூடாதுன்னு தான் அந்த பக்கம் ஜம்ப் பண்றான். ஆனா அந்த பக்கம் விளிம்புல இருந்து உள்ள விழுந்துட்டானாலும்
அவனுக்கு மரணம் நிச்சயம். அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இந்த மனித பிறவி பெருமாள் கொடுத்திருக்காரு. இந்த மனித பிறவியிலையும் நம்ம தப்பு பண்ணி திரும்பியும் நம்ம பகவான் அடையாம திரும்பியும் அந்த கணத்துக்குள்ளேயே அந்த பிறவி பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவா இல்லையா பெரியவெல்லாம் திருவள்ளுவர் சொல்றாரு. அதாவது பிறவி கடலை நீந்துவார் நீத்தார் இறைவன் அடி சேராதார். இது ஒரு பெரிய பாழும் கடல். நம்மாழ்வார் என்ன சொல்றார், முடிவில் பெரும் பாழ் அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரி ஒரு பாழா போச்சே நம்ம லைஃப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எப்ப பாழா போறதுன்னா சுத்தமா பகவானை பத்தி தெரிஞ்சுக்காம வெறும் பணம். ஏன்னா லேட்டஸ்டா மொபைல் வந்துட்டே தான் இருக்க போகுது, லேட்டஸ்டா கார் வந்துட்டே தான் இருக்க போகுது, லேட்டஸ்டான வீடுகள் கட்டிண்டே தான் இருக்க போறா, லேட்டஸ்டான உடைகள் வந்துட்டே தான் இருக்க போகுது. இதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஆனா லேட்டஸ்டா எல்லாமே அப்டேட்டடா வாழ்ந்துருவேன் அப்படின்னு போயிட்டே இருந்தா ஒரு நாள் நம்மளுக்கு லேட்டஸ்டா மரணமும் வந்துடும். அப்போ அந்த மரணம் வந்த உடனே அடுத்த ஜென்மம் நம்ம இந்த ஜென்மத்துல என்னெல்லாம் பாவங்கள் பண்ணோமோ என்னெல்லாம் புண்ணியங்கள் பண்ணோமோ எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு தான் போனோம். ஆனா நம்ம வச்சுட்டு இருக்கிற பணமோ சொத்தோ எதுவும் கேரி ஆகாது. அதனால நம்ம இந்த இந்த பிறவிய பர்பஸ்ஃபுல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் எல்லாம் பார்த்து நல்லபடியா நம்ம இந்த ஆத்மாவை நல்ல கதி கொண்டு போகணும்னு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். ஸோ மேலும் இந்த டாபிக்கை பத்தி இன்டெப்தா நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம பிரஜ் மண்டல் பரிக்கிரமா பத்தியும் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். நமஸ்காரம்.